கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற தர்மஸ்தலா மஞ்சுநாத் கோவிலில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெண்களை ரேப் பண்ணி புதைச்சிருக்காங்க. அந்த கோவிலில் வேலை பார்த்த ஒருத்தர் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு அப்புறமா இந்த புகாரை சொல்லியிருக்காரு. சக்திவா சாமியார்கள் பின்னாடி சக்தி வாய்ந்தவர்கள்லாம் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மடங்கள் பெரிய மிகப்பெரிய செல்வ பிரபலமானவருடைய கருப்பு பணத்தை ஒழிச்சு வைக்கிற இடங்களாகவும் விபச்சார மடங்களாகவும் இருக்குதுங்கிறது தான் உண்மை. ஸ்கூல் யூனிஃபார்மோட குழந்தைகளெல்லாம் ரேப் பண்ணியிருப்பாங்க. யூனிஃபார்மோட நானே புதைச்சிருக்கேன், இல்லைனா என்னை மிரட்டி புதைக்க வச்சாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காங்க இல்லையா? எப்படி இந்த தைரியம் வருது அவங்களுக்கு? ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சுக்கா அவர் மனநிலை இழந்தவர் சொல்லிட்டா முடியும், கேஸ் முடியும். எவ்வளோ நேரம் ஆகும்? 2 மிரட்டினாங்க, இல்லை நடக்கும். பெஸ்ட் பேக்கரி வழக்கு என்ன ஆச்சு? கோத்தல ரயில் வழக்கு என்னாச்சு? இந்த பெஸ்ட் பேக்கரியில் 20 முஸ்லீம்களை நெருப்பு வச்சு கொளுத்துனாங்க. அந்த பொண்ணு போய் கோர்ட்டில் சொல்லிச்சு, கேஸ் போட்டாங்க. அந்த பொண்ணை சாட்சி கூட்டு வந்தபோது நான் பார்க்கவே இல்லைன்னு சத்தியம் பண்ணிடுச்சு. இந்த நம்பிக்கைகளை நீங்கள் ஒழிக்கவே முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கை எவ்வளோ பழமையானதுன்னா, பிரமிடுகள் இருக்குது. பிரமிடுகளுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு ஆட்சி புரிந்த மன்னர் செத்து போயிட்டா அந்த ஃபாரா மன்னருடைய வழக்கம் என்னன்னா, மன்னரோட அவருடைய மந்திரிகள், அவருடைய அமைச்சர்கள், ராணி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த பிரமிடுக்குள்ளார வச்சு மூடிடுவாங்க, சமாதி ஆக்கிடுவாங்க. அப்படியே செத்து போயிடுவாங்க பிரமிடுக்குள்ளார. வணக்கம். கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற தர்மஸ்தலா மஞ்சுநாத் கோவிலில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெண்களை ரேப் பண்ணி புதைச்சிருக்காங்க. அந்த கோவிலில் வேலை பார்த்த ஒருத்தர் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு அப்புறமா இந்த புகாரை சொல்லியிருக்காரு இல்லையா? தர்மஸ்தலா மர்மஸ்தலமாக மாறிக்குது. இதோட பின்னணி என்ன சார்? சாமியார் மடங்கள்ல வழக்கமாக நடக்கிறது தான். இன்றைக்கி நேற்று நடக்குது, காலகாலமாக நடக்கிறது தான். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இவரை பற்றி இது பண்ணும்போது அவங்க மடத்தை சுற்றி எல்லா இடத்துலையும் பணங்களாக இருக்குதுன்னெலாம் சொன்னாங்க. இப்போ ஜங்கி வாசுதேவ் இருக்கார், அவரை பற்றி ஆயிரக்கணக்கான கம்ப்ளைண்ட் இருக்குது. என்ன ஆக்ஷன் எடுத்துக்கிட்டாங்க? பிரைம் மினிஸ்டரே வந்துட்டு போகிறாரு, அப்புறம் என்ன பண்ண முடியும் அவங்களெல்லாம்? அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் பலத்தை பயங்கர பின்னணிகள் இருக்குது. பெரிய பின்னணி இருந்து மாட்டிக்கிட்டு முடித்தது காஞ்சி சங்கர மடம் தான். சங்கர் நாராயணன் மடம் தான், கொலை தான் நடந்தது. அது ஜெயலலிதாவாக இருக்கும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. அது கலைஞராக இருந்தால் தொடச்சி கட்டியிருப்பாங்க. எப்படிரா மாற்று மேலே கையை வச்சலாம்? சக்தி சாமியார்கள் பின்னாடி சக்தி வாய்ந்தவர்கள்லாம் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மடங்கள் பெரிய மிகப்பெரிய செல்வ பிரபலமானவருடைய கருப்பு பணத்தை ஒழிச்சு வைக்கிற இடங்களாகவும் விபச்சார மடங்களாகவும் இருக்குதுங்கிறது தான் உண்மை. அன்றைக்கி 1949 அண்ணா எடுத்த வேலைக்காரி படத்தில் அதை தான் காட்டுறாரு. அந்த வேலைக்காரி படத்தில் வில்லனை சுந்தர கோஷங்கிற சாமியார் தான். பகலிலே மடம், சன்னியாசி மடம், இரவிலே உத்தியான வனம் அப்படின்னு தான் காட்டு. அவருக்கு சுந்தர கோஷனுடைய செயலாளராக ஒருத்தன் இருப்பான். கடைசிவரில் அவன் ஆம்பளை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. கோர்ட்டை தான் நிரூபிப்பாங்க, அவன் ஆம்பளை இல்லை பொம்பளை. பகலிலே அவருடைய அந்தரங்க செயலாளர் ஆண், இரவில் உத்தியான வனத்திலே படுக்கையறை தோழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பையை தட்டுவாங்க பொம்பளை. அன்றைக்கே அண்ணா எழுதினார், இது சாமியார் படம் பூரா இதுதான் நடக்குதுன்னு. இன்றைக்கி அது ஒரு நிரூபணம் ஆகிட்டு. இந்த கேஸ் ஒன்றும் பெருசு இல்லை. இப்போ நீங்கள்லாம் நம்மளாம் பேசிக்கிட்டு இருக்கேன், 2 நாள் இதெல்லாம் செட்டில் ஆகிடும். பின்னணியில் பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க, கண்டிப்பாக மூடி மாச்சு. பின்னணியில் பெரிய ஆட்கள் இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த கோயிலோட அரங்காவலர் பார்த்தீங்கன்னா பாஜகவோட எம்பி தான். அப்புறம் என்ன கவலையை விட்டுருக்கு, முடிஞ்சு போச்சு. இதான் கடைசி பேட்டியார். நாளைக்கு தர்மஸ்தலாவில் நடக்கவே இல்லை இருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் அந்த மாதிரி பின்னணி இல்லாமல் அவங்களால செய்ய முடியாது. ஒவ்வொரு சாமியாருக்கு பின்னணியில் ஒரு பெரிய இதெல்லாம் இருக்குது. பெரிய தொழில் அதிபர்கள் இருப்பாங்க, பெரிய பிரபலமானவர்கள் இருப்பாங்க, அரசியல்வாதிகள் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. 98வது வருஷத்துலேருந்து 2014 வரைக்கும் நான் அங்கே தான் வேலை பார்த்தேன். ஸ்கூல் யூனிஃபார்மோட குழந்தைகளெல்லாம் ரேப் பண்ணியிருப்பாங்க. யூனிஃபார்மோட நானே புதைச்சிருக்கேன், இல்லைனா என்னை மிரட்டி புதைக்க வச்சாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ அவங்களுக்கு எந்த தைரியம், எப்படி இந்த தைரியம் வருது அவங்களுக்கு? ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சுக்கா அவர் மனநிலை இழந்தவர் சொல்லிட்டா முடிஞ்சு போகுது, கேஸ் முடிஞ்சு போகுது. எவ்வளோ நேரம் ஆகும்? 2 மிரட்டினாங்க, இல்லை நடப்பாங்க. பெஸ்ட் பேக்கரி வழக்கு என்ன ஆச்சு? கோத்தல ரயில் வழக்கு என்னாச்சு? இந்த பெஸ்ட் பேக்கரியில் 20 முஸ்லீம்களை நெருப்பு வச்சு கொளுத்துனாங்க. அந்த பொண்ணு போய் கோர்ட்டில் சொல்லிச்சு, கேஸ் போட்டாங்க. அந்த பொண்ணை சாட்சி கூட்டு வந்தபோது நான் பார்க்கவே இல்லைன்னு சத்தியம் பண்ணிடுச்சு.
ஜட்ஜே கேட்டாங்கல்ல, ஏன் பயப்படுது அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு. இன்றைக்கி ஒன்றும் பெஸ்ட் பேக்கரியில் என்ன ஆச்சுன்னு இது அவங்க கிட்ட தான் நினைக்கிறேன் ஒன்றிய அரசே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியும். பாஜக வந்து நாங்கள் இந்துக்களுக்காக கட்சி நடத்துகிறோம்னு சொல்கிறாங்க. இந்துக்களுக்கு ஒன்றுனா நாங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணுவோம், எந்த எல்லைக்கு போவோம்னு சொல்கிறாங்க. அந்த கோவிலை நடத்துறது பார்த்தீங்கன்னா பாஜகவோட எம்பி. அந்த கோயிலில் வர பெண்கள் பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட இந்து பெண்கள் தான் வந்து புதைச்சேன்னு அவர் சொல்கிறார் இல்லையா. கோயிலுக்கு வர்றது இந்து பெண்கள் தான் ஆப்வியஸாக வர போகிறாங்க. ஸோ இதை பற்றி பாஜக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து மோட்சம் அடைந்தார்கள்னு சொல்லுவோம், அவ்வளோ. இப்போ கும்பமேளாவில் வந்து சாவறதுக்குன்னே போவாங்க, தெரியுமா உங்களுக்கு? கும்பமேளாவில் பெரிய கூட்டம் வரும். ஒவ்வொரு கும்பமேளாவிலையும் ஒரு 50 பேர் 100 பேர் சாவாங்க. அது வயதாகி கைவிடப்பட்டவர்கள் இல்லை, அதாவது அந்த கூட்டம், அதாவது என்னன்னா அந்த கும்பமேளாவில் போய் சேர்த்தாக்க சொர்க்கத்துக்கு போவாங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுக்காக சாவறதுக்குன்னே போகிறவங்க இருப்பாங்க. அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, அவர் காசி கிளம்பிட்டார் மோட்சத்துக்கு போகிறதுக்காக. காசிக்கு போய் அங்கே செத்து போயிடலான்னு போகிறவங்க இருப்பாங்க. அங்கே போய் அந்த கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருப்போம், ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி இந்த கதையை இது பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ வந்து அதை கொலைங்கிற மாதிரியோ இது மாதிரியோ நீங்கள் சொல்லிக்கிட்டு வர்றீங்க. இன்னும் ஒரு வாரம் கழித்து அவங்களாம் புண்ணியம் தேடி வந்தவர்கள் அதை தானே விரும்பியே தான் அந்த மரணத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இதை பற்றி நம்ம வந்து அங்கலாச்சிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க புண்ணியம் தேட்டத்துக்காக போனாங்க, புண்ணிய லோகத்துக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு இவங்க வழிகாட்டியாக இருந்திருக்காங்க, அவ்வளோதான். சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுக்குறாங்கன்னா சிபிஐயில் ஸ்டெனோகிராஃபராக வேலை பார்க்குறவங்க. என்னோட பெண்ணு மெடிக்கல் காலேஜ் படிக்கும்போது அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க, கோயிலேருந்து திரும்பி வரவே இல்லை, நான் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்னாங்கன்னா சிபிஐயில் வேலை பார்க்குறவங்களுக்கே இதான் நிலமையா? யாராக இருந்தா என்னங்க, யாராக இருந்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. ஒரு பிரபல சன்னியாசி அமெரிக்காவில் சிக்காகோவிலேயே எங்கேயோ எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஒரு சனாதன சன்னியாசி 450 பேர் தற்கொலை பண்ணி செத்தாங்க, தெரியுமில்ல? வேர்ல்டு ரெக்கார்டு. அவன் சொன்னதை கேட்டு 450 பேர் தற்கொலை பண்ணி செத்தாங்க. அந்த மாதிரி முட்டாள்கள்லாம் இருக்கும்போது முட்டாள்கள் சொல்ல முடியாது. அவங்க செஞ்சது அவங்க இதில் ரைட்டு. அந்த மாதிரி செத்ததுனால நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போவோம்னு நினச்சி போகிறோம். இந்த நம்பிக்கைகளை வந்து நீங்கள் ஒழிக்கவே முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கை எவ்வளோ பழமையானதுன்னா, பிரமிடுகள் இருக்குது. பிரமிடுகளுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு ஆட்சி புரிந்த மன்னர் செத்து போயிட்டா அந்த ஃபாரா மன்னருடைய வழக்கம் என்னன்னா, மன்னரோட அவருடைய மந்திரிகள், அவருடைய அமைச்சர்கள், ராணி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த பிரமிடுக்குள்ளார வச்சு மூடிடுவாங்க, சமாதி ஆக்கிடுவாங்க, அப்படியே செத்து போயிடுவாங்க பிரமிடுக்குள்ளார. அது என்னன்னா வேணுங்கிறத தங்க நகை இதெல்லாம் அங்கே வைப்பாங்க. மறுப ஜென்மம் எடுத்து வரும்போது இது ஆகிறதுக்காக வைக்கிறாங்க. இந்த ஜென்மத்தை நம்புறதை விட மறு ஜென்மத்துக்காக அவங்க போராடின அந்த நம்பிக்கை மிக அதிகமாக இருந்தவங்க வந்து ஃபாரா மன்னர். அதனால தான் பிரமிடுக்குள்ளார வந்து அவ்வளோ பொக்கிஷங்கள்லாம் உள்ள வச்சு இது பண்ணாங்க மறு ஜென்மத்துக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து இன்றைக்கி அன்னைக்கு அது சரியாக இருந்திருக்கும், இன்றைக்கி அது பைத்தியகாரத்தனமாக இருக்கலாம். அதனால் அந்த மத நம்பிக்கைகளுக்கு வந்து மூட நம்பிக்கைன்னு நம்ம சொல்லி இப்போ பொதுவாக சொல்கிறோம். அவங்கள கேட்டால் அதுதான் நம்பிக்கை, அதை நம்ம எதிர்த்து பேச முடியாது. மத கலவரம் வரும், அப்புறம் அதை வச்சுட்டு ஒரு ஆட்சி ரொம்ப போயிடும். அதனால தான் பெரியார் சொன்னார், கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன், நம்புகிறவன் முட்டாள். அவ்வளோதான். இப்போ புரியுதா அவர் எவ்வளோ கரெக்டாக சொன்னார்? ஒரு அயோக்கியம் தான் அந்த மடத்தை உருவாக்கியிருக்கார். அதை நம்புறவெல்லாம் முட்டாளாக செத்து போயிருக்கார். என்ன பண்ண முடியும்? தொடர்ச்சியாக அந்த மாதிரி கொலை நடந்துகிட்டு இருக்கு, ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஆனாலுமே மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க இல்லையா? ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்போ நடந்தது. புட்டபர்த்தியில் வந்து 2 பேரை கொலை பண்ணி போட்டாங்க. இன்றைக்கி வரல யார் பண்ணாங்கன்னு தெரியுமா? அவனுக்கு ஜனாதிபதியாக இருந்த ஆர் வெங்கட்ராமனுடைய மனைவி வந்து அங்கே உட்காந்துக்கிட்டாங்கல்ல, இதை விசாரிக்கக்கூடாது, குற்றவாளிகளை விசாரிக்கக்கூடாது. அதே அம்மா தான் இந்த ஜெயேந்திரன் வந்து இந்த சங்கரநாராயணர் கொலை வழக்கில் சிக்கிறதுக்கு முன்னாடி மடத்தை விட்டு ஓடி போயிட்டார். வேர் இஸ் த ப்ரீஸ்ட்னு சொல்லி இந்துவில் ஹெட்லைன்ஸ் போட்டார், தலைமறைவாயிட்டார். அந்த பெரிய சாமி இருந்தபோதே அவர் அது மாதிரி போயிட்டார். தேடுறாங்க. அப்புறம் வந்து போலீஸ் தேடி அவரை கொடகுல கண்டுபிடிக்கிறாங்க. ராதான்னு ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டார். அந்த கௌபின்னு சொல்லுவாங்க, ஒரு கோல், அதை கீழே வச்சுட்டாவே சன்னியாசத்தை விட்டு தான் அர்த்தம். அதை கீழே வச்சுட்டு போயிட்டார். இதுக்கு ஆர் வெங்கட்ராமனுடைய மனைவி வந்து உட்காந்துக்கிட்டு இந்த கேஸை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தினாங்க. அன்னைக்கு இருந்த இதயம் பேசுகிறது போன்ற பத்திரிகைகள்லாம் இது நமக்குள்ளார நடந்த விஷயம், இதை வந்து பெருசுப்படுத்தி அசிங்கப்படுத்தாதீர்கள்னு சொல்லி அப்படியே மூடி மறைச்சாங்க. இதெல்லாம் சாமியார் மடத்தில் வழக்கமாக நடக்கிறது. அண்ணாநத ரமணன் வந்து கிளீனாக சொன்னாங்க, சங்கர மடத்துக்குள்ளார போனாங்க பெண்கள் போனால் ஆபத்துன்னாங்க. எழுத்தாளர், பிரபலமான எழுத்தாளர் எழுதுனாங்க, மூடி மறைச்சாங்க.
அந்த அம்மா மேலே ஆக்ஷன் எடுத்தாங்க. அதான் நடக்கும். இதுவே சக்கரநாராயண கொலையில் வந்து ஜெயலலிதாவா இல்லாமல் இருந்திருந்தாக்க வேற யாரும் ஆக்ஷன் எடுத்துருக்க முடியாது. அவங்களும் பிராமினா போயிட்டாங்க, இந்த ஆள் 3% போயிட்டதுனால தான் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. கலைஞர்னா இந்த நடவடிக்கை எடுத்துக்க மாட்டாங்க. கலைஞராக இருந்தாக்க தொலைச்சி கட்டினாலும் தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க கலைஞருக்கு. ஆமாம், அதுக்கெல்லாம் அவங்க ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க. இது தொடர்பாக வந்து யூடியூப்ல கிட்டத்தட்ட அவர் ஜூலை 3ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ இந்த வாக்குமூலம் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறமா இது சம்பந்தமா பேசின யூடியூப் சேனல் ஆகட்டும், இல்லைனா வந்து பத்திரிகை ஆகட்டும், அந்த லிங்க் எல்லாம் எடுக்க சொல்லி கோர்ட்ல ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அவ்வளோதான். அதைத்தாங்க மதிவதனி சொன்னாங்க. என்னத்த 234 தொகுதியிலையும் நாங்கள் ஜெயிச்சு வந்து சட்டங்களையெல்லாம் நிறைவேற்றி இந்த இதுன்னு சொல்லி போட்டோம்னாக்கா அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லிட்டு உங்களால் அங்கே ஜட்ஜாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? ஒரு கவர்னர் தடுத்துடுவார். அவங்க ஆள் 97% இருக்கிற மக்களால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பூரா அந்த 3%க்கார கவர்னராக இருந்து ஒழிச்சு கட்டி போடுறாரு, ஜட்ஜாக இருந்து ஒழிச்சு கட்டி போடுறாரு. பெரியார் தானே சொன்னார், நீ என்ன படித்த என்னையா பிரயோஜனம், ஜட்ஜு அவன் தானே உட்காந்துட்டு போகிறான். பாருங்கள், இப்போ நீங்கள் அதுக்கு உதாரணம் பாருங்கள். இப்போ சொல்லிட்டீங்க உச்சக்கட்ட அதிகாரிங்க, அந்த புத்தியால்தனத்துக்கு நம்ம பதில் சொல்லித்தான் அவன் திட்டத்தில் அர்த்தம் இல்லை. அந்த முட்டாள்தனம் நம்ம பண்ணிட்டு தான் அவன் மேலே தான் இருப்பான். இந்த வாக்குமூலம் கொடுத்தவரே பார்த்தீங்கன்னா, நான் ஏன் கொடுத்தேன்னா 2014 நிறைய பிணங்களை வந்து நான் மிரட்டி புதைக்க வைக்கப்பட்டேன். ஆனால் ஒரு நாள் பார்க்கும்போது என்னோட உறவினர் பணத்தையே வந்து நான் புதைக்கிற சூழ்நிலை வந்துச்சு. அதில் தான் நான் தலைமுறைவாயிட்டேன். கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழித்து மறுபடியும் எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை. ஸோ இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ கூட அவரை யாரோ தூண்டி விட்டாங்கன்னு சொல்லலாம், தூண்டி விட்டு இருப்பாங்க. அது ஒரு கொஞ்ச நாள் கழித்து அவர் வந்து அவர் மனநல சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மனநல அது அப்படி வந்துருச்சுன்னா மனநல பாதிப்பு இருக்குதுன்னாக்கா அது எடுப்படாது, அந்த சாட்சி எடுப்படாது. அது மாதிரி சொல்லி இது பண்ணுவோம். பாஜகவை சேர்ந்த சிடி ரவி என்ன சொல்றாருன்னா, அந்த கோவிலை வந்து புனிதத்தை கெடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி திட்டம் கட்டி விட்டாங்க. அது அவங்க கிட்ட 3%காரர்கிட்ட தான் எல்லாம் மீடியா பூரா இருக்குது. அப்புறம் என்ன கவலை அதை வச்சு எழுதி காப்பாற்றி. ஜங்கிவாதே ஒரு சிறந்த உதாரணங்க. என்ன பண்ண முடிஞ்சது உங்களால்? எத்தனை கேஸ் போட்டாங்க, ஊர் ஜனங்களாம் கோடி ரகலை பண்ணாங்க, ஒன்றும் நடக்கல. பிரைம் மினிஸ்டரே வந்துட்டு போடுறாரு, அவ்வளோதான். ஒன்றும் பண்ண முடியும். சும்மா ஒரு 3 நாளைக்கு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கு. இது அப்படியே போய்ட்டு கொடநாடு வழக்கு, சாத்தாங்குளம் வழக்கு, ஸ்டெர்லைட் ஆலை வழக்கோட இதுவும் சேர்ந்து சிபிஐகிட்ட விடுங்களேன், முடிஞ்சு போகுது, அவ்வளோதான். சிபிஐயிடம் விடப்பட்டதுன்னா முடிச்சிடலாம். அப்புறம் அடுத்த ஜென்மமும் எத்தனை நூற்றாண்டுகள் கழிச்சு அந்த கேஸ் எடுப்பாங்களுக்கு ஒரே தீர்வு, சிபிஐகிட்ட விட்டால் முடிஞ்சு. கர்நாடகாவில் இருக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். ஸோ சிக்கி இருக்கிறது பாஜக. 25 வருஷமா இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? 25 வருஷமா நடக்குதுங்கிறாங்க. ஆட்சி மாறி மாறிலாம் வந்துருக்கு. யாருமே அவங்க போகல. இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கட்சியெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க. ஓ, அவங்களுக்குள்ள லிங்க் இருக்கும். இவன் சொல்லி தான் அங்கே போட்டிருப்பான். குறிப்பாக ஒரு வாக்குமூலம் கொடுக்கும்போது ஸ்கூல் யூனிஃபார்மோட, டிஃபன் பாக்ஸோட, பேக்கோடலாம் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிஃபார்மில் வந்தேன்னா, புடவையில் வந்தேன்னா, நான் அவுத்து போட்டு தான் வந்தேன். என்ன கொலை நடந்து போச்சிடல, அவ்வளோதான். கொலை பண்ணுறதுன்னு வந்துட்டாக்கா வயசை பார்க்குறோமா எதை பார்க்குறோம்? அதனால் கொலை பண்ணுறதுன்னு வரும்போது ஒரு ஒரு மது விலக்கை வந்து தீவிரப்படுத்துறதுக்கு, மதுவினுடைய கொடுமையை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தனை கூப்பிட்டு சொன்னாங்களாம், 3 பாவத்தில் ஏதாவது ஒரு பாவத்தை செய்யி அப்படின்னு சொன்னாங்களாம். மது குடிக்கிறது, இல்லை ஒரு குழந்தைய கொல்றது, இல்லாட்டி ஒரு பெண்ணை வந்து கற்பழிக்கிறது. இந்த 3 பாவத்தில் ஏதாவது ஒரு பாவத்தை செய்யலாங்க. அவன் பார்த்தானா, இருக்கிறதுவே சின்ன பாவம் வந்து மது குடிக்கிறதான்னு சொல்லிட்டு மது எடுத்து குடித்தான். குடித்த உடனே போதை தலைக்கேறினோடனே பெண்ணை கற்பழிக்கலான்னு போயிருக்கான். போனாக்கா அந்த குழந்தை வந்து தடுத்துருக்கு. அந்த குழந்தைய அடித்து கொண்டுட்டு பொண்ணை கற்பழிச்சிட்டான். 3 பாவத்தையும் பண்ணிட்டான். அந்த அளவுக்கு மது குடித்தா இந்த இத்தனை பாவம் சேர்ந்து செய்வாங்கிற மாதிரி தான். அதே மாதிரி தான் மதம்னு வந்துட்டாக்கா அதில் இறங்கிட்டிங்கன்னா மது குடித்ததை விட அதிகமான போதை, மது போதையை விட மத போதை அதிகம். அதான் இன்றைக்கி சொன்னாங்க, எந்த இதை வேணாலும் ஜாதி வெறி இதெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணலாம், மத வெறி வந்ததுன்னா அது பெரிய ஆபத்தில் கொண்டு போகும். அதுக்கு உதாரணம் இன்றைக்கி இருக்கிற இந்திய அரசாங்கம் நமக்கு நல்லா தெரியும் என்ன நடக்குது பாருங்க. இந்த இது வழக்கு விசாரணை அடுத்த போகணும்னு நினைக்கிறீங்களா? நான் எஸ்ஐடி போட்டிருக்காங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அதெல்லாம் அடுத்த ஜென்மம் தான். 5 ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிச்சிருக்காங்க. அவங்க அறிக்கை கொடுப்பாங்க. அது எங்கே போச்சுன்னு யாருக்கு, என்ன கொடுத்தாங்கன்னு யாருக்கு? ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அறிக்கை கொடுத்து ராஜீவ்காந்தி இறந்து 30 வருஷம் ஆச்சு. என்ன ஆச்சு அந்த அறிக்கை கொடுத்து இருக்குது? என்னாச்சு? கென்னடி செத்து ஆச்சு 63. இப்போ ஏறத்தாழ ஒரு 80 வருஷத்துக்கு மேலே ஆச்சு.
இன்னைக்கு வரல வெளியே வரலையே. அதுவே சிலதெல்லாம் அப்படியே காணாம போயிடும். அதில் இது ஒன்று மத சம்மந்தமான எந்த விஷயமும் வெளியே வரல. அதனால் இங்கே சும்மா நம்ம ரெண்டு பேத்துக்கு பொழுது போகிறதுக்கு பேசிக்கிறோம். ஒன்றுமே இதில் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. சாய்பாபா புட்டபர்த்தியில் நடந்தது ஒன்றுமே ஆக்ஷன் கிடையாது. இதில் வந்து இது பண்ணதில் ஜெயந்தன் மடத்தை விட்டு விளக்குனாங்களோடய ஜெயந்தன் தானே செத்து போயிட்டார். நீங்க சொல்ற புட்டபர்த்தி ஆகட்டும் இல்லைன்னா ஜெயேந்திரன் ஆகட்டும், அப்பெல்லாம் வந்து சோசியல் மீடியா அந்த அளவுக்கு இல்ல சார். இப்போ சோசியல் மீடியால வந்து எல்லாமே உடனே ஷேர் பண்றாங்க, ஷேர் பண்ணாங்க, பேசுறாங்க. பட் அவர் மடத்துக்குள்ளார தான் அவர் இருந்தார். இறந்து போயிட்டதுனால முடிஞ்சு போச்சு. வேற என்ன ஆக்ஷன் எடுத்தார்? மக்கள்கிட்ட போய் சேருது இல்லையா? ஒரு வாரம் சேர்ந்ததுனால என்ன ஆச்சு? அந்த ஊர் மக்கள் என்ன காஞ்சி மடத்தை மூணு சண்டை போட்டாங்களா? எப்பவும் போல இருந்துட்டு தானே இருக்குது. அந்த சின்னசாமி உட்காந்துட்டு தானே இருக்கிறான். முதல்ல இருக்கிற மரியாதை இப்போ இல்லைங்கிறது வேற விஷயம். முதல்ல வந்து ஒரு சுற்றுலா தலமாக இருந்தது. எந்த பெரிய அமைச்சராக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, காஞ்சி மடத்தை தரிசனங்கிறது ஒரு விஷயமா வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அது போச்சு. அது ஒன்று தான் போச்சு. வருமானம் போச்சு. வேறு எதாவது போயிட்டு புட்டபர்த்தி இன்றைக்கி ஒன்றும் மரியாதை குறையுது. அப்படியே என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? அதே தான் கும்பமேளாவில் 400 பேர் இறந்தது வந்து கேஸெல்லாம் போட்டாங்க. என்னாச்சு? இவெல்லாம் அப்படியே தான் இருக்கு. நான் அப்பயே சொன்னேன், இதெல்லாம் ஒன்று எடுப்படாது. மத சம்பந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் உங்களை வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா மத கலவரம் மாற்றலாம். உன் நேரத்தை ஒதுக்கி விரிவான ஒரு பேட்டி கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார்.